யோபு 12வது அதிகாரம் வசனம் 7-25. இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று இவை எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது வாஞ்சகத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றோர் இடத்தில் புத்தியும் இருக்குமே. அவர் இடத்தில் ஞானமும் வல்லமை எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனை புத்தி உண்டு. இதோ, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடித்தால் விடுவிக்க முடியாது. இதோ, அவர் தண்ணீர்களை அடக்கினாலும் எல்லாம் உலர்ந்து போவோம். அவர் அவைகளை வராவிட்டால் பூமியை கீழானது மேலாக்கும். அவர் இடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனுக்கு மோசம் போகிறவனுக்கும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரனை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதியோர் உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுகளின் இகழ்ச்சியை வரப்படுகிறார், பலவான்களின் கட்சியை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளின் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருக அழிய பண்ணுகிறார். அவர் ஜாதிகளின் பரவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியினுடைய ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தகாரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரியப்படுகிறார்கள். ஆமென். அப்படியே சற்று நேரம் இந்த ஒருவர் காண்மை ஆண்டை நம்ம நடத்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோமாக. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, வார்த்தைக்காய் கூட நன்றி ஆண்டவரே. அகலமும் ஆழமும் அறிந்த தெய்வம் நீங்கள் ஒருவரே ஆண்டவர். மனுஷனுக்கு நீங்கள் கொடுத்த புத்திக்கு மேலே எதுவுமே நாங்கள் யோசிக்கவும் முடியாது, எண்ணவும் முடியாது. அப்பா, சகலமும் நீ படைத்திருக்கிற ஆண்டவர். இதோ இந்த வெத்தினவரே, உன் நாமம் ஒன்றே உயர்வதாக ஆண்டவர். உன் நாமத்துக்கு எல்லா மகிழ்ச்சியும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இதோ இந்த நேரம் உன்னுடைய நேரம் நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவர். எங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆவியானவர் நீர் ஒருவர் மாத்திரம் நிரப்பி அருளும் ஆண்டவர். நீர் ஒருவரே எங்கள் ஆளுகை செய்கிறாங்க ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளான அடைக்கிற எல்லா காரியங்களும் பல யோசனைகளை கொண்டு இருக்கு ஆண்டவர். பழைய ஆண்டவரே, அப்பா, வெளியே என்ன நடக்க ஒரு பயமும் தீவிரமாக ஒரு நடுக்கமும் தடுமாற்றமும் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி சொல்கிறோம் ஆண்டவர். அப்பா, இவரை மாத்திர நான் உங்களோடு இருக்கிறேன். என் பாவம் சமூகம் எங்கள் பாவம் முன்பாக செய்கிறார். உன் சமூகம் எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வழி காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் ஆவி ஆண்டவர். அப்பா, உங்க சமூகத்தில் வைத்து ஆண்டவரை நாங்கள் அகன்று போகாதபடிக்கு இழுத்துக் கொள்ளும் ஆவி ஆண்டவர். அப்பா ஆண்டவரை எங்களை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரை. அப்பா, நாங்கள் ஆண்டவர் மனிதர்களாக இருக்கிறோம். சற்று ஆண்டவரை பெருமையும் அடைந்தவர்களும் ஆண்டவரை சொர்ந்து போகிறோம் ஆண்டவர். அப்பா, ஒரு
சிறகை அடித்து எழும்புவேன். கழுகு போல எழும்புவேன். சிறகை அடித்து எழும்புவேன். 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 எழும்புவேன்.
அதுக்கு அந்த பலவீனங்களுக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறதே ஆண்டவரே. அப்ப நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, ஏமாத்திரம் ஆண்டவரை எங்களை நோக்கி நீ பார்ப்பதற்கு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை மனுஷனை நினைப்பதற்கு ஆண்டவரை நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரை. நன்றி ஆவியானவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வழியிலே ஆண்டவர் அப்பா ஆண்டவரே தடைகளை நீ உடை தெரிகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா முடியாததை முடிக்கிற தேவனான் விசுவாசிக்கும் போதே ஆண்டவரை நீ யார் என்று நாங்கள் அறிய முடிய மாட்டோம். விசுவாசமே ஜெயிக்கின்ற ஜெயனாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி. திருவியா சொல்லுவோம், கழுகை போல இந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடுவோமாக. கழுகை போல என்னை எழுப செய்ய ஆண்டவர். என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவரை என்னால் மேற்கொள்ள முடியாது ஆண்டவர், மனுஷனால் முடியாது. அப்பா உங்கள் கூட ஆண்டவர் எங்களுக்கு பலனை தாரும் சொல்லுவோமாக. 1000 காரியங்கள் வரலாம், பல காரியங்கள் வரலாம். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க முடியலையே அப்பா ஆண்டவர், வேலை இடத்துல பிரச்சனை இருந்தால் அதை மேற்கொள்ள குடும்ப சூழ்நிலையை ஆண்டவரை, பல தேவைகளிலும் ஆண்டவரை, ஒவ்வொரு காரியங்களும் கழுதையை போல சட்டைகளை அடித்த ஆண்டவரை. அப்பா இங்க சாட்சியாய் நீ நிறுத்தம் ஆண்டவரை. அப்பா சாட்சியாய் நிறுத்தம் ஆண்டவரை. அப்பா நாங்கள் வருகிற இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு சாட்சியாய் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரை. முதலாவது எங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரை. எப்படி இந்த பாப்பா பல காரியங்கள் மேற்கொண்டு வருவதற்கு அப்பா கட்டி கொடுக்கிறாங்க. நீங்க சாட்சியாய் நிறுத்தம் ஆண்டவரை. நாங்கள் எப்படி எப்படி எழுப்பதான் ஆண்டவரை. அப்பா மேற்கொண்டு வரத்தக்கதாய் ஆண்டவரை. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் ஆண்டவரை பற்றி கொடுக்கணும் ஆண்டவரை. அப்பா பொண்ணாத உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை. அப்பா